الله خياط في الوصول إلى درجات المنبر ليخطب بين. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன்தான் அனைத்து காரியங்களையும் அவனது அன்பால் நிர்வகிப்பவன். பரிசுத்தமான அவனை நான் புகழ்கிறேன். சிறிய மற்றும் அதிகமான வெகுமதிகளுக்காக அவன் புகழுக்கு சொந்தக்காரன். நிச்சயமாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை அன்றி யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சாட்சி பகர்கிறேன். அவன் மனிதனை படைத்து அவனுக்கு அழகான உருவத்தை வழங்கினான். அவன் அவர்களை மிரட்டி எச்சரிக்கை செய்து அவர்களின் உள்ளங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுமாறு தூண்டுகிறான். மேலும் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் தூதரும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட அவனது நேசரும் நற்செய்தி கூறக்கூடியோரும் எச்சரிக்கை செய்யக்கூடியோரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், அவனது அடியார் மற்றும் தூதர் மீது ஸலவாத்தும் சலாமும் பொழிவாயாக. மேலும் அவர்களின் குடும்பத்தினர் அவர்கள் வழி நடந்து அவர்களின் வழிகாட்டலை எடுத்து நடந்த அவர்களின் தோழர்கள் மீதும் அருள் புரிவாயாக என்றதன் பின்பு, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை உரிய முறையில் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அவரது வழிபாட்டிலும் திருப்தியிலும் முனைப்பாக இருங்கள். அவனை வணங்குவதற்காகவே அவன் உங்களை படைத்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அவனுக்கு மார்க்கத்தை தூய்மையாக்கி வையுங்கள், நல்லறங்களில் ஈடுபடுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை தூய்மையாக்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணம் வரை பின்பற்றியவர் தான் உண்மையான பாக்கியசாலியாவான். முஸ்லிம்களே, ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது அல்லது அதை நெறிப்படுத்துவது மற்றும் உள்ளத்தை சீர் செய்வது மற்றும் சுத்தப்படுத்துவது என்பது பழங்காலந்தொட்டு அனைத்து கலாச்சாரங்களிலும் நாகரிகங்களிலும் காணப்பட்ட ஞானிகளின் முயற்சியின் லட்சியமாகும். அதற்காக அவர்கள் பல வழிமுறைகளையும் கையாண்டுள்ளார்கள். அவர்கள் தமக்காக பல முறைகளை பல்வேறு வழிகளையும் உருவாக்கி கொண்டார்கள். அவர்கள் தம்மை அவற்றில் ஈடுபடுத்திக் கொள்வதால் லட்சியத்தை அடையலாம், அதிர்ஷ்டம் மற்றும் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைந்து கொள்ளலாம் என நினைத்து கொண்டார்கள். உலக வாழ்வில் சந்தோஷத்தையும் இதயங்களில் அமைதியையும்
ஆன்மாக்களில் தூய்மையையும் ஏற்படுத்தும் உண்மையான மகிழ்ச்சி அறிவு ஞானம் நிறைந்த இறைவேதத்திலும் மகத்துவம் நிறைந்த நபிவழியிலும் நோக்கத்தை அறிவிப்பதில் தெளிவான மிக துல்லியமான விரிவான வார்த்தையினால் தெளிவுபடுத்தியவைகளும் அதன் உண்மை நிலையை வெளிப்படுத்தியவைகளும் தான். அல்லாஹ் அவன் தூதர்களை அனுப்பியதும் அவனது வேதங்களை இறக்கியதும் மக்கள் தமது ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களது இதயங்களை சீர்திருத்தும் வழிகள் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் வணக்கத்தை அவனுக்கு மாத்திரம் நிறைவேற்றல் என்ற அல்லாஹ்வுக்காக அவர்கள் மீதுள்ள கடமையை நிறைவேற்றும் நேரமே அந்த விடயம் நிறைவடையும் என்பதை அவர்களுக்கு விளக்குவதற்குமாகும். காரணம் அதுதான் அல்லாஹு தாலா அவர்களை படைத்ததற்கான நோக்கமாகும். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்று நான் படைக்கவில்லை. அவர்களிடமிருந்து எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை. எனக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தான் உணவு அளித்துக் கொண்டிருப்பான். பலம் மிக்கவன், உறுதியானவன். அல்லாஹ்வின் வேதம் மற்றும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையில் இந்த பரிசுத்தத்திற்கான வழிகள் பற்றிய தெளிவு இடம்பெற்றுள்ளது. மனிதனின் வெற்றியை அதை சார்ந்ததாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். மேலும் அதன் எதிர்முனையான ஆன்மாவை மாசுபடுத்தல், பாவங்களினால் அதனை பாழாக்குதல் ஆகியவற்றை சார்ந்ததாக ஏமாற்றத்தையும் தோல்வியையும் ஆக்கியுள்ளான். அவன் கூறுகிறான், தூய்மை இழந்தவன் திட்டமாக வெற்றி பெறுகிறான். மேலும் அவன் தன் இறைவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் அனுப்பி வைத்த போது அவரிடம் அவன் கூறுகிறான், நீர் ஃபிரௌனிடம் செல்லும். நிச்சயமாக அவன் வரம்பை மீறிவிட்டான். இன்னும் பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற விருப்பம் உன்னிடம் இருக்கிறதா என்று கேளும். அப்படியானால் இறைவனிடம் செல்லும் வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அப்போது நீ உள்ளச்சமுடையவன் ஆவாய் என்று என கூறுமாறு இறைவன் பணித்தான். நிச்சயமாக இந்த பரக்கத்தான வேதத்தை இதயங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் ஒரு ஆத்மாவாகவும் பாதைகளில் இருக்கும் இருள்களை நீக்கும் ஒளியாகவும் ஆக்கியுள்ளான். இவ்வாறே நாம் நம்முடைய கட்டளையில் ஆன்மாவானதை குர்ஆனை வஹி மூலமாக உமக்கு அறிவித்திருக்கிறோம். அதற்கு முன்னர் வேதம் என்பதோ ஈமான் என்பதோ என்னவென்று நீர் அறிபவராக இருக்கவில்லை. எனினும் நாம் அதை ஒளியாக ஆக்கி நம் அடியார்களில் நாம் விரும்பியோருக்கு இதை கொண்டு நேர்வழி காட்டுகிறோம். நிச்சயமாக நீர் மக்களை நேரான பாதையில் வழி காண்பிக்கிறீர். இஸ்லாத்தில் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதுதான் பரிசுத்தப்படுத்துவதின் அடிப்படையும் மற்றும் அதன் உயிர் அதன் தூண் என்பதை அறிவிப்பதற்காக இவ்வாறு கூறுகிறான். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவது போன்று அதற்கான வரையறையானது அல்லாஹ் தபாரகஹு வ தஆலா சிருஷ்டிப்பது மற்றும் அதிகாரத்தில் தனித்தவன். அவன் நாடியதே நடக்கும், அவன் நாடாதவை நடக்காது. அவனது உத்தரவின்றி ஒரு அணுவும் அசையாது. அனைத்து படைப்புகளும் அவனது அதிகாரத்தின் கீழ்தான் இருக்கிறது. அனைத்து உள்ளங்களும் இதயங்களும் அவனது இரு விரல்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறது. அவற்றை நேராக ஆக்க அவன் நாடினால் நேராக்குவான், அவற்றை திசை திருப்ப அவன் நாடினால் திசை திருப்புவான். காரணம், அனைத்து இதயங்களும் அவன் பிடியில் தான் இருக்கிறது. அவன் நாடிய விதத்தில் அவற்றை பிரட்டுவான், திருப்பி விடுவான். அவன்தான் மூமின்களின் ஆன்மாக்களுக்கு அவனது பயத்தை கொடுப்பவன். அவன்தான் அவற்றுக்கு நேரான பாதையை காட்டி அவற்றை பரிசுத்தப்படுத்த கூறியவன். மேலும் அவன்தான் தீயவர்களின் இதயங்களில் அதன் தீமையை உணரச் செய்து அதை கேடுகட்டதாக ஆக்குபவன். அல்லாஹ் நேர்வழி காட்டியவன் தான் நேர்வழி பெற்றவன். அவன் வழி தவற வைப்பவனுக்கு யாராலும் நேர்வழி காட்ட முடியாது. அவன் நாடியவர்களுக்கு அவனது சிறப்பு மற்றும் அருளினால் நேர்வழி காட்டுவான். மேலும் அவன் நாடியவர்களை தனது நீதம் மற்றும் ஞானத்தினால் வழி தவற வைக்கிறான். இது அவனது சிறப்பு மற்றும் அருட்கொடையாகும். சங்கையானவரின் சிறப்புக்கு முடிவில்லை. இது அவனின் நீதமும் தீர்ப்புமாகும். அவன் செய்பவை பற்றி எவரும் அவனை கேட்க முடியாது. ஆனால் அவர்கள் செய்யும் செயல்கள் பற்றி கேட்கப்படுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் மாத்திரமின்றி முஸ்லிமின் வாழ்விலும் தௌஹீத் ஏகத்துவத்தின் தாக்கத்தை குறிக்கோள் மற்றும் இலக்கை ஒருங்கிணைப்பதிலும்
அறிவும் செயலும் உடன்படுவதிலும் வெளிப்படையாக காணலாம். அப்போதுதான் ஒரு முஸ்லிமின் புரிதல், நம்பிக்கை, அறிவு மற்றும் அவனது செயல் நோக்கம், அவனது இதயத்தின் போக்குகள் மற்றும் செயற்பாடுகள் அனைத்தும் இணக்கமான, ஒன்றோடொன்று பொருந்தும், முரண்பாடற்ற ஒரு கோட்டில் ஒழுங்கமைக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. மேலும் மனிதனின் மனதில் இலக்குகள், பணிகள் முரண்படும் வேளையில் ஏற்படும் அந்த வேதனை மிக்க நெருக்கடி அவனின் தோளிலிருந்து நீங்கிவிடுகிறது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவற்றில் ஒன்றுதான் தொடர்ச்சியாக அதில் ஈமானை புதுப்பிப்பது. ஏனெனில் ஆடைகள் இத்து போவது போன்று ஈமானும் இத்து போகிறது. இதனால் தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் சிலர் மற்றவரின் கையை பிடித்து, வாருங்கள் சில நேரம் நாம் ஈமான் கொள்வோம் என்று கூறி இருவரும் உட்கார்ந்து அல்லாஹ் தாலாவை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் தாலாவை திக்ர் செய்வதில், அவனது வேதத்தை ஓதுவதில், அவனை வழிபட்டு நெருங்குவதில் ஒரு மூமினின் உள்ளத்தில் ஈமானை புதுப்பிக்கும் மகத்தான ஒரு காரணி காணப்படுகிறது. நிச்சயமாக வழிபடுவதனால் ஈமான் அதிகரிக்கிறது, மாறு செய்வதால் அது குறைகிறது என்பதை அவன் அறிந்து வைத்துள்ளான். எனவே அல்லாஹ் தாலாவின் பக்கம் மனப்பூர்வமாக தஞ்சமடைந்து தனது ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக செயலாற்றுவான். அதன் பரக்கத் பொருந்திய வெளிப்படையான பலன்களில் ஒன்றுதான் உள்ளங்களை பரிசுத்தமாக்குவது. சங்கையான நபியின் துவாவில் இடம்பெற்றுள்ளதை போன்று, யா அல்லாஹ், எமது ஆன்மாக்களுக்கு அதன் இறை அச்சத்தை கொடுப்பாயாக, மேலும் அவற்றை பரிசுத்தப்படுத்துவாயாக. நீதான் அதை பரிசுத்தப்படுத்த கூடியவர்களில் சிறந்தவன். மேலும் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தை சீர்படுத்தக்கூடியவற்றில் ஒன்றுதான் அல்லாஹ் அவனது அடியார்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நித்தியமும் நினைவு கூர்வது. ஏனெனில் அவற்றை கணக்கிடுவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் தாலா கூறுவதை போன்று, இன்னும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து உங்களால் கணக்கிட முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கிறான். இந்த அருட்கொடைகளை நினைவில் கொள்வதால் அவற்றுடன் அவனுக்கு முழுமையாக பற்றுதலையும் அல்லாஹ்வின் பக்கம் அவன் முழுமையாக கீழ்ப்படிந்து முன்னோக்குவதையும் ஏற்படுத்தும். ஏனெனில் அவன் வழங்கியுள்ள வாழ்நாள், ஆரோக்கியம், சொத்து, குழந்தைகள், கௌரவம் மற்றும் அவை அல்லாத அனைத்தும் அவனிடமிருந்து கிடைக்கப்பட்ட அன்பளிப்பாகவும் சிறப்பாகவுமே அன்றி வேறில்லை. அவன் நாடிய விதத்தில், நாடிய நேரத்தில் அவன் நினைத்தால் அதை உன்னிடமிருந்து எப்போது வேண்டுமானாலும் எடுத்துவிட முடியும். காரணம், அவன்தான் அனைத்தின் மீதும் ஆட்சி செய்பவன். அவனிடமே அனைத்து நலவுகளும் இருக்கிறது. அவன் நாடியவர்களுக்கு அதை வழங்குவான், நாடியவர்களுக்கு அதை தடுப்பான். அடியான் அதனை அறிந்து வைத்திருப்பதும் அதனை தினமும் நினைவில் வைத்திருப்பதும் தனது இயலாமை மற்றும் பலவீனத்தை அவன் அறிந்து கொள்வதற்கும் அவனது அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை காண்பதற்கும் தூண்டுகோலாக அமைகிறது. என்றாலும் அருட்கொடைகளை நினைப்பதுடன் அல்லாஹு தாலா விரும்பி திருப்தி அடையும் மறுமையில் அதற்காக கூலியை அறிந்து கொள்ளும் செயல்கள் அதனுடன் இணைந்திருப்பது கட்டாயமாகும். அதன் யதார்த்தமாவது, அல்லாஹு தாலா தனது அடியார்கள் மீது விதித்த கட்டாய கடமைகளில் சிறப்பு கவனம் செலுத்துவதுடன் அல்லாஹ் காட்டிய வழியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர்ந்து நன்மைகள் செய்வதும் பாவங்களை விட்டு விடுவதுமாகும். அதுதான் ஒரு அடியான் தனது இறைவனிடம் நெருங்கக்கூடியவற்றில் அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாகும். ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது போன்று, நிச்சயமாக அல்லாஹ் தாலா கூறியுள்ளான், எவன் என்னுடைய ஒரு நேசத்துக்குரியவரை பகைக்கிறாரோ அவனுடன் நான் போரை அறிவித்து விட்டேன். என் அடியான் மீது நான் கடமையாக்கிய மார்க்க கடமைகளை விட எனக்கு மிகவும் பிடித்தமான எதன் மூலமும் என்னை நெருங்க முடியாது. நான் அவனை நேசிக்கும் வரை என் அடியான் உபரியான வணக்கங்களில் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். நான் அவனை நேசிக்கும் போது அவன் கேட்கும் செவியாகவும், அவன் பார்க்கும் பார்வையாகவும், அவன் பிடிக்கும் கையாகவும், அவன் நடக்கும் காலாகவும் நான் ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நிச்சயமாக அவனுக்கு கொடுப்பேன். அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள்
தமது சஹீஹுல் புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸை பதிந்துள்ளார்கள். ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியவற்றில் உள்ளதுதான் உள்ளம் சம்பந்தமான நற்செயல்கள். காரணம், இதயம் என்பது அவயங்களின் ராஜாவாகும். அது சீராக இருக்கும் போது அவைகள் சீராகிவிடும். அது பழுதடைந்தால் அவைகளும் பழுதடைந்துவிடும். பின்வரும் ஹதீஸில் வந்துள்ளது போன்று உடலில் ஒரு சதை துண்டுள்ளது. அது சீராக இருந்தால் முழு உடலும் சீராகிவிடும். ஆனால் அது சிதைந்திருந்தால் முழு உடலும் சிதைந்துவிடும். அதுதான் இதயம். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமும் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடவுங்கள். உங்கள் இறைவனின் வேதம் மற்றும் உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையில் இருந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வின் அடியார்களில் சிறந்தவர்களின் சுவடுகளை பின்துயரும் நோக்கில் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கும் இதயங்களை சீர்படுத்துவதற்குமான சிறந்த நடைமுறைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவது இத்தகையவர்களை தாம். இவர்கள் தாம் நல்லறிவுடையோர். அல்லாஹ்வின் வேதத்தின் நேரான வழியிலும் மற்றும் அவனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவிலும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பலன் அளிப்பானாக. எனது இந்த கூற்றை நான் கூறுகிறேன். எனக்கும் உங்களுக்கும் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நான் அல்லாஹ்விடம் அனைத்து பாவங்களில் இருந்தும் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். எனவே நீங்களும் அவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனும் கருணையாளனுமாவான். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அவன் தான் பாதுகாவலன், புகழுக்குரியவன், தான் நாடியதை செய்து முடிப்பவன். அவனை நான் புகழ்கிறேன். அவன் நாடியதை படைப்பான், அவன் நாடியதை செய்வான். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வே என்று வேறு யாரும் இல்லை. அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என சாட்சி கூறுகிறேன். மேலும் நல்லொழுக்கங்களுக்கும் சரியான அணுகுமுறைகளுக்கும் சொந்தக்காரரான எமது தலைவர் மற்றும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனின் அடியாரும் தூதருமாவார்கள் எனவும் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், அவனது அடியான் மற்றும் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் மறுமை நாள் வரை ஸலவாத்தும் சலாமும் பொழிவாயாக என்றதன் பின், அல்லாஹ்வின் அடியார்களே, தௌபா என்பது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும், இதயத்தை சீராக்கும் காரணிகளில் மிகவும் மகத்தான ஒன்று. ஏனெனில் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவது போன்று, தௌபா எனும் வணக்கம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மிக்க கண்ணியமான வணக்கங்களில் ஒன்று. காரணம், அல்லாஹு தாலா தௌபா செய்து மீளக்கூடியவர்களை விரும்புகிறான். தௌபா அவனுக்கு மிகவும் விருப்பமானதாக இல்லாவிட்டால் அவன் படைப்புகளில் மிக்க கண்ணியமானவரை பாவத்தின் மூலம் சோதித்திருக்க மாட்டான். தனது அடியான் தன்னிடம் தௌபா செய்வதை விரும்பியதாலும் அவன் தனது அடியானை அதிகம் நேசிப்பதனாலும் தான் அவனுக்கு விருப்பமான தௌபா நிகழ்வதை கட்டாயமாக்கும் பாவத்தின் மூலம் அடியானை சோதிக்கிறான். அல்லாஹு தாலாவிடம் தௌபா தவிர உள்ள ஏனைய வணக்கங்களுக்கு இல்லாத அந்தஸ்து தௌபாவுக்கு காணப்படுகிறது. அதனால் தான் தனது அடியான் தௌபா செய்வதால் அல்லாஹ் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறான். அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரழிவை உண்டாக்கும் பாலைவனத்தில் தனது உணவு மற்றும் தண்ணீரை சுமந்து வந்த வாகனத்தை தொலைத்து தான் உயிர் பிழைப்பதில் நிராசை அடைந்த ஒருவர் அதை பெற்றுக் கொள்ளும் போது அடையும் ஆனந்தத்துடன் ஒப்பிடுகிறார்கள். தௌபா தவிர உள்ள எந்த வணக்கத்தாலும் இந்த மகிழ்ச்சி ஏற்படவில்லை. தௌபாவின் யதார்த்தமாவது அல்லாஹ் விரும்பும் காரியத்தை கடைபிடிப்பதன் மூலமும் அவன் வெறுப்பவற்றை தவிர்ப்பதன் மூலமும் அவனிடம் மீள்வதாகும். அது வெறுக்கப்பட்டதிலிருந்து நேசத்துக்குரியதன் பக்கம் திரும்புவதாகும். நேசத்துக்குரியதன் பக்கம் திரும்புவது அதன் அர்த்தத்தின் ஒரு அங்கம். அதே போன்று வெறுக்கப்பட்டதை விட்டு திரும்புவது அதன் மற்றைய அங்கமாகும். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான வெற்றியை கட்டளையிடப்பட்டதை செய்வது மற்றும் தடை செய்யப்பட்டவைகளை விட்டு விடுவது ஆகியவற்றுடன் தொடர்படுத்துகிறான். அவன் கூறுகிறான், நீங்கள் தௌபா செய்து பிழை பொறுக்க தேடி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். எனவே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் அனைவரும் வெற்றியாளர்களே. தனக்கு கட்டளையிடப்பட்டதை செய்து தடை செய்யப்பட்டதை விடக்கூடியவன் மாத்திரமே வெற்றி பெற்றவராக இருப்பான். அல்லாஹ்வின் அடியார்களே,
நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அவர்கள், மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் ஒரு தினத்தில் 100 தடவை அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது சஹீஹில் அதை பதிந்துள்ளார்கள். நபிமார்களில் இறுதியானவர், இறைபக்தியாளர்களின் தலைவர், உலகத்தாருக்கு அல்லாஹ்வின் அருளாக இருந்தவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுமாறு நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் என்பதை எப்போதும் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தெளிவான வேதத்தில் கூறுகிறான், இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றான், மலக்குகளும் அவருக்காக அருளை தேடுகின்றனர், மூமின்களே நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் சொல்லுங்கள். யா அல்லாஹ், உனது அடியார் மற்றும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் பொழிவாயாக. நேர்வில் நடந்த 4 கலீஃபாக்களான அபூபக்கர், உஸ்மான், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அவர்களையும், நபி அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஏனைய சஹாபாக்கள், தாபிஈன்கள் அனைவரையும், மூமின்களின் தாய்மார்களான அவர்களின் மனைவர்களையும், மறுமை நாள் வரை நல்லவற்றில் அவர்களை பின்தியரும் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. கருணையாளர்களுக்கெல்லாம் மகா கருணையாளனே, உனது கருணையாலும் அருளாலும் அவர்களுடன் எம்மையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. மார்க்கத்தின் வரம்புகளை பாதுகாப்பாயாக. உன்னை ஓர்மைப்படுத்தும் அடியார்களுக்கு உதவி செய்வாயாக. முஸ்லிம்களின் உள்ளங்களுக்கிடையில் பிணைப்பை ஏற்படுத்துவாயாக. அவர்களை ஓரணியில் ஆக்குவாயாக. அவர்களின் தலைவர்களை சீராக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, அவர்களை சத்தியத்தில் ஒற்றுமையாக்குவாயாக. இந்த நாட்டையும் ஏனைய முஸ்லிம்களின் நாடுகளையும் பாதுகாப்பானதாகவும் நிம்மதியுடையதாகவும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எமது நாடுகளில் பாதுகாப்பை ஏற்படுத்துவாயாக. மேலும் எமது தலைவர்கள், ஆட்சியாளர்களை சீராக்குவாயாக. மேலும் இரு ஹரம் ஷரீஃப்களின் சேவகராகிய எமது அரசர் ஆட்சியாளரை சத்தியத்தின் மூலம் பலப்படுத்துவாயாக. மேலும் அவருக்கு நல்ல பரிவாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. பிரார்த்தனையை செவிமடுப்பவனே, நீ விரும்பி திருப்தி அடையக்கூடியவற்றின் பக்கம் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. மறுமை நாளில் நாம் யாரிடம் மீறுவோமோ அந்த இறைவனே அவருக்கும் அவரது பட்டத்து இளவரசருக்கும், எதில் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நலவிருக்குமோ, எதில் நாட்டினதும் அடியார்களும் நலவிருக்குமோ அதன் பக்கம் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விடுவிப்பாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனில் முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும், அவர்களின் வலதாலும் இடதாலும், அவர்களின் மேலாலும் அவர்களை பாதுகாப்பாயாக. மேலும் உனது மகத்துவத்தினால் அவர்களுக்கு கீழ் இருந்து அவர்கள் தாக்கப்படுவதை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு துணையாகவும் உதவியாகவும் ஆதரவாகவும் பின்புலமாகவும் ஆகிடுவாயாக. உயர்வும் கண்ணியும் உடைய அல்லாவே, உன்னுடையதும் அவர்களுடையதும் எதிரியை நீயே கையாள்வாயாக. யா அல்லாஹ், எமது மார்க்கத்தை எமக்கு சீராக்குவாயாக. அதுதான் எமது விவகாரங்களை பாதுகாக்கும். நாம் வாழும் இவ்வுலக விவகாரங்களை சீராக்குவாயாக. நாம் மீண்டு செல்லும் எமது மறுமையை சீராக்குவாயாக. வாழ்நாளை எமக்கு அனைத்து நலவுகளையும் அதிகரிக்க கூடியதாகவும், மரணத்தை அனைத்து தீங்குகளிலிருந்தும் எமக்கு ஓய்வாகவும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எமது ஆன்மாக்களுக்கு அதன் இறையச்சத்தை வழங்குவாயாக. மேலும் அதனை பரிசுத்தமாக்குவாயாக. நீதான் அதை பரிசுத்தமாக்கியவர்கள் மிகச் சிறந்தவன். மேலும் நீதான் அதன் பாதுகாவலன், அதை படைத்தவன். யா அல்லாஹ், எமது அனைத்து காரியங்களிலும் எமது முடிவை அழகானதாக ஆக்குவிப்பாயாக. மேலும் உலகின் இழிவு மறுமையின் வேதனையை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அருட்கொடை மறைந்து போவதிலிருந்தும், நல்ல ஆரோக்கியத்தை இழப்பதிலிருந்தும், உன்னுடைய திடீர் அதிருப்தியிலிருந்தும், உன்னுடைய அனைத்து கோபங்களிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். யா அல்லாஹ், நற்கிரியைகள் செய்வதையும் பாவங்களை விடுவதையும் ஏழைகளை நேசிப்பதையும் வேண்டுகிறோம். மேலும் நீ எம்மை மன்னிப்பதையும் எமக்கு நீ கருணை காட்டுவதையும் உன்னிடம் வேண்டுகிறோம். மேலும் உனது அடியார்களை நீ சோதிக்க நாடினால் நாம் சோதனைக்கு உட்படாது எம்மை உன்னிடம் எடுத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, உன்னுடையதும் எம்முடையதும் எதிரிகளில் இருந்து நீ நாடியது மூலம் எம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உனது எதிரிகள் மற்றும் எமது எதிரிகளுக்கு முன்னால் உன்னை நாம் நிறுத்துகிறோம். மேலும் உன்னிடம் அவர்களின் தீங்குகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம். யா அல்லாஹ்,
எமது நோயாளர்களை குணப்படுத்துவாயாக. எமது மரணித்தவர்களுக்கு அருள் புரிவாயாக. நீ திருப்தி அடைந்தவற்றில் எமது ஆசைகளை அடையச் செய்வாயாக. மேலும் எமது செயல்களை நிலைத்து நிற்கும் நற்கர்மங்களால் முடிவுறச் செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக. மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக. இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனை நின்று காத்தருள்வாயாக. அல்லாஹ் அவன் அடியானும் தூதருமாகிய எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் பொழிவானாக. மேலும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களின் தோழர்கள் அனைவர் மீதும் அருள் புரிவானாக. ரப்புல் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. استووا أقيموا صفوفكم وسدوا الخلل. أتموا الصف الأول فالأول. الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر الله أكبر. سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. الله أكبر. 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 السلام عليكم ورحمة الله. 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 اللهم أنت السلام ومنك السلام، تباركت وتعاليت يا ذا الجلال والإكرام. هكذا إخوة الإيمان في كل مكان في مشارق الأرض ومغاربها، نقلنا لحضراتكم من هنا